நண்பர்கள் அனைவருக்கும் KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்சு, அது T20 ODI மேட்ச் எல்லாம் ரிசல்ட் கரெக்டாக வந்துருச்சு. டெஸ்ட் மேட்ச்சில் ஒரு மேட்ச் தான் பதிவு பண்ணேன், ரெண்டாவது மேட்ச் பதிவு பண்ண முடியல. அந்த ஒரு மேட்ச்சுமே ரிசல்ட்டு நான் சொன்ன ரிசல்ட்டு வரலை. ஆனால் ஒன்றுக்கு ஒன்று, அதாவது சவுத் ஆப்பிரிக்கா ஒரு பாயிண்ட்டு, இந்தியாவுக்கு ஒரு பாயிண்ட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மாதிரி தான் நடந்திருக்கு. அவங்க சவுத் ஆப்பிரிக்கா ஒரு டெஸ்ட்டில் வின் பண்ணிட்டாங்க, இந்தியா ஒரு டீமில் வின் பண்ணிட்டாங்க. அப்படி தான் போச்சு மேட்ச்சு. இப்போ அடுத்து வந்து இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தானை 3 T20. இந்த மேட்ச் ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து பஞ்சாபில் உள்ள மொஹாலி அப்படிங்கிற இடத்துல நடக்குது. இரவு 7 மணிக்கு. தேதி வந்து 11/1/2024. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆர் சர்மா கேப்டனாகவும், ஆப்கானிஸ்தானில் ஜத்ரான் அவர் கேப்டனாகவும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட்டு வெளியிட்ருக்காங்க. இப்போ மொத்த ஸ்குவாடு அதெல்லாம் சொல்லி நேரத்தை வீணடிக்க விரும்பலை. அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆர் சர்மா அவர் தலைமையில் ஒய் ஜெய்ஸ்வால், வி கோலி, டி வெர்மா, ஆர் சிங், எஸ் சாம்சன், எஸ் துபே, ஏ பட்டேல், ஆர் பிஸ்னாய், ஏ சிங், எம் குமார், இவங்க 11 பேரும். ஆப்கானிஸ்தான் சைடு ஜத்ரான் அவருடைய தலைமையில் ஆர் குர்பாஸ், ஹெச் சசை, என் ஜாத்ரான், எம் நபி, ஏ ஓமர்சாய், என் அகமத், எஃப் ஃபரூக்கி, என் உல்ஹாக், கியூ அகமத், ஆர் கான், இவங்கெல்லாம் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, அன்றைக்கி நட்சத்திரம் வந்து உத்திராட நட்சத்திரம், சந்திரன் வந்து தனுசில் நிற்கிறாரு. அன்றைக்கி அமாவாசை திதி. அந்த இடங்களில் கிரகங்களை பார்க்கும்போது செவ்வாய் அஸ்தமனம் ஆகிருக்காரு, சந்திரனும் அஸ்தமனம், அதாவது அமாவாசை அப்படி தான் இருக்குது. மேட்ச் மேட்ச் அப்படி தான் ஆரம்பிக்குது. இதில் யார் வின் பண்ண போகிறா அப்படிங்கிறத சொல்கிறேன். எந்தெந்த பிளேயர்ஸுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்சுங்கிறனால லைனப்பில் நான் சொல்லாத பிளேயர்ஸ் யாராவது வந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லைனப் விட்டதுக்கப்புறம் நீங்கள் அதை பார்த்துக்கிறங்க, டீம் செட் பண்ணுறவங்க. இந்த மேட்ச்சு கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருக்கும். சுருக்கமாக சொல்ல போனோம்னா, நல்லா விளாடக்கூடிய பேட்ஸ்மேன் 2 டீம்லேயுமே விளையாடாமல் கூட போகலாம், வந்தவொடனே அவுட் ஆகலாம், இல்லை வேறு ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பேட்ஸ்மேனை பொறுத்த வரைக்கும். அது 2 டீம்லேயுமே பொதுவாக சொல்கிறேன். இப்போ யார் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்ப்போம். இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஆப்கானிஸ்தான் ஃபீல்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லா இருக்குன்னா, ஆர் சர்மா அவர் எடுத்துக்கலாம் இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால். டி வர்மா, எஸ் சாம்சன், எஸ் துபே, ஆர் பிஸ்னாய், எம் குமார் இவர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் ஃபீல்டிங் பண்ணும்போது ஜத்ரான், ஆர் குர்பாஸ், ஹெச் சசை, எம் நபி, ஏ ஓமர்சாய், எஃப் ஃபரூக்கி, என் உல்ஹாக், கியூ அகமத். இப்போ 14 பேர் சொல்லியிருக்கேன். இந்த 14 பேரில் நீங்கள் வந்து டீம் செட் பண்ணிக்கிறங்க. அதாவது இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஆப்கானிஸ்தான் ஃபீல்டிங் பண்ணால். இப்போ யார் வின் பண்ண போகிறா அப்படின்னா, இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி ஆப்கானிஸ்தான் ஃபீல்டிங் பண்ணால் ஆப்கானிஸ்தான் வின் பண்ணிடும். அதே இது ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி இந்தியா ஃபீல்டிங் பண்ணால் மேட்ச்சு க்ளோஸாக போகும். லாஸ்ட் பால் வரைக்கும், லாஸ்ட் ஓவர் லாஸ்ட் பால் வரைக்கும் போகும். அதாவது 5 ரன் எடுக்கணும், 2 பால் அந்த மாதிரி கூட க்ளோஸாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி இந்தியா ஃபீல்டிங் பண்ணால். ஆனால் வின் பண்ணுறது இந்தியா வின் பண்ணிடும். அப்போ நீங்கள் இதில் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா, ஃபீல்டிங் பண்ணுற டீம் வின் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறங்க. இப்போ ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி இந்தியா ஃபீல்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லா இருக்குன்னா, ஜத்ரான் அவரை எடுத்துக்கலாம். பேட்டிங் பண்ணாலும் ஃபீல்டிங் பண்ணாலும் எடுத்துக்கலாம். ஆர் குர்பாஸ் அவரையும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எம் நபி, ஏ ஓமர்சாய், என் அகமத், எஃப் ஃபரூக்கி, கியூ அகமத் இவர் எடுத்துக்கலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டிங் பண்ணும்போது ஆர் சர்மா, ஒய் ஜெய்ஸ்வால், வி கோலி, ஆர் சிங், எஸ் துபே, ஏ பட்டேல், ஏ சிங். பவுலர்லேருந்து ஒரே ஒரு ஆள் ஏ சிங் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இதில் இந்த மேட்ச்லேயும் 2 டீம்லேயுமே பொதுவாக விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் அதிகமான, அதாவது விக்கெட் விழுகும், அதாவது 4+ விக்கெட் போடக்கூடிய பிளேயர்ஸு யாருன்னு பார்த்தோம்னா, எம் நபிக்கு வாய்ப்பு இருக்குது,
எஃப் ஃபரூக்கி. இந்தியா சைடு வந்து ஏ சிங், இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர் பிஷ்னாய், இவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பார்த்துக்கிறங்க. இதில் யாராவது ஒருத்தர், இப்போ நான் சொன்ன பிளேயர்ஸில் பவுலர்ஸில் யாராவது ஒருத்தர் 4+ விக்கெட் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். மற்றபடி மழை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது வெதர் ரிப்போர்ட்டு பார்க்கும்போது. இப்போ இந்த மேட்சை பொதுவாக பார்க்கும்போது இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் சரி, இல்லை ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் சரி, யாருக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது பிளேயர்ஸில், அதாவது விக்கெட் கீப்பர், பேட்ஸ்மேன், பவுலர், ஆல்ரவுண்டர், இவங்களை யாருக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குனாக்கா, விக்கெட் கீப்பரில் வந்து சாம்சன். இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் சாம்சன், ஆர் குர்பாஜ், அவர் 2 பேருமே எடுத்துக்கிறங்க. ஒருவேளை ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஆர் குர்பாஸ் மட்டும் எடுத்துக்கிறங்க. ஏன்னா ஸ்கோர் நல்லா வரும். ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலே ஸ்கோர் நல்லா வரும், மேட்ச் க்ளோஸாக போகும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறங்க. பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேணாம். இந்தியா ஃபீல்டிங் பண்ணால் பேட்ஸ்மேனுக்கு கொடுங்க, ஆனால் பாயிண்ட் பெருசாக வராது. ஆர் சர்மா ஓரளவுக்கு 50+ எடுத்துடுவார். ஒய் ஜெய்ஸ்வால், வி கோலி, இவங்க 2 பேருமே ஆவரேஜ் பாயிண்ட் தான், ஒரு 30+ அவ்வளோதான் எடுக்க முடியும். அதுவே ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் வந்தவொடனே அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்கும், ஜெய்ஸ்வாலும் விராட் கோலியும். அதையும் பார்த்துக்கிறங்க. ஆல்ரவுண்டர் 2 டீம்லேயுமே எடுத்துக்கிறங்க, எத்தனை பேர் வராங்களோ. இப்போ இங்கிட்டு ஆப்கானிஸ்தான் சைடு எம் நபி, ஏ ஓமர் சாய் அவர் இருக்கார். இந்தியா சைடு எஸ் துபே, ஏ பட்டேல் அவர் இருக்காங்க. இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஏ பட்டேல் எடுக்க வேணாம், ஃபீல்டிங் பண்ணால் ஏ பட்டேலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பவுலர் எத்தனை பேர் வராங்களோ 2 டீம்லேயுமே பவுலர்ஸ் நிறையா போட்டுக்கிறங்க. இப்போ மொத்தம் 11 பேர் வேணும் அப்படின்னா, விக்கெட் கீப்பரில் ஒரு ஆள், பேட்ஸ்மேனில் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸு 2 பேர் போட்டால் கூட போதும், நல்ல பாயிண்ட் தான் நமக்கு வேணும். அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டரில் 4 பேர், 7 பேர் ஆயிடுச்சு, மிச்சம் 5. அதுக்கப்புறம் 4 பேர் பவுலரில் போட்டுக்கிறங்க. இல்லை பவுலரில் 5 பேர், ஆல்ரவுண்டரில் கணக்கு பண்ணி போட்டுங்க, பேட்ஸ்மேனில் கம்மியாக போட்டுக்கிறங்க. அப்படி தான் இருக்குது அன்றைக்கி மேட்ச்சு. இப்போ யார் வின் பண்ணா அப்படிங்கிறதையும் சொல்லியாச்சு, எந்தெந்த பிளேயர்ஸுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். இல்லை எது கேப்டன் விசி போடலாம் யார் அப்படின்னா, பவுலர், ஆல்ரவுண்டர் இவங்கெல்லாம் கேப்டன் விசி போடுற மாதிரி இருக்கும் 2 டீம்லேயுமே. பொதுவாக சொல்கிறேன், இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் சரி, ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் சரி, யார் யாரை போடலான்னா, எம் நபி, ஏ ஓமர் சாய், எஃப் ஃபரூக்கி, கியூ அகமத், எம் குமார், ஆர் பிஷ்னாய், இந்த 5 பேர் ஆல்ரவுண்டரில் வந்து சொல்லிட்டேன், பவுலர்லையும் சொல்லிட்டேன். இவங்க 5 பேரில் கேப்டன் வச்சு மாற்றி மாற்றி போட்டுக்கிறங்க. ஒரே டீமில் போட வேணாம். ஏன்னா உத்திராட நட்சத்திரம் வந்து சந்திரன் வந்து தனுசில் மட்டும்தான் நிற்கிறாரு, ஒரு பாதம் மட்டும்தான் நிற்கிறாரு, மிச்சம் 3 பாதம் மகரத்துக்கு போயிடுறாரு. அதனால் அன்னைக்கு உண்டான நட்சத்திர அமைப்பு, அமாவாசை யோகம் அதெல்லாம் கணிச்சு தான் நான் சொல்லியிருக்கேன். பேட்ஸ்மேன் வந்து டம்மியாக வச்சுக்கிறங்க, அதில் கேப்டன்சி போடுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காது. இல்லை அதே பாயிண்ட் எடுக்கிற யாராவது ஒருத்தர் வருவாங்க, 2 டீம்லேயுமே யாராவது ஒருத்தர் வரலாம், அது ரிஸ்க்கு. இப்போ நான் சொன்ன பவுலர், ஆல்ரவுண்டரில் போட்டுக்கிறங்க. நான் ஆப்ஷனாக வேணால் யாரை எடுத்துக்கலாம் அப்படின்னா, விசியா வந்து இப்போ இந்தியா ஃபீல்டிங் பண்ணால் எஸ் சாம்சன், அவர் லைனப்பை பார்த்துக்கிறங்க. இல்லை கடைசி ஒரு 6 ஓவர் வந்தால் கூட நல்ல ஸ்கோர் அடிச்சிடுவார், 5 ஓவர் வந்தால் கூட போதும், நல்ல ஸ்கோர் வந்துடும். அதே மாதிரி இல்லை அது வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொண்டு வரணும்னா அவர் இறங்கினாத்தேன் சாம்சன். அதாவது இந்தியா ஃபீல்டிங் பண்ணும்போது எஸ் சாம்சன் அவருடைய கையில் தான் இருக்குது வின் பண்ணுறது, இந்தியா டீம் வின் பண்ணுறது ஃபீல்டிங் பண்ணால். அதே மாதிரி ஆர் குர்பாஸ் ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது அவருக்கு நல்லா சிறப்பாக இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கிறங்க. விசி வந்து ஆப்ஷன் யார் போடலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியாச்சு. இதுக்கு அடுத்த மேட்ச்சை நான் வீடியோ பதிவு பண்ணுறேன். இது கொஞ்சம் முன்னாடியே, ஒரு நாளைக்கு முன்னாடியே பதிவு பண்ணி வெளியிடுறேன். கொஞ்சம் வேலை இருக்கிறனால வெளியில் போகிறனால முன்னாடியே பதிவு பண்ணி போடுறேன். இதுக்கு அடுத்த மேட்ச்சு இதில் யார் யார் லைனப்பில் யார் யார் வரான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடியோ பதிவு பண்ணுறேன். வீடியோ பதிவு பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 10 நாளைக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். பதிவு பண்ண முடியல, நேரமும் இல்லை, அதுக்கப்புறம் மேட்ச்சும் இல்லை, பதிவு பண்ணுற மாதிரி மேட்ச்சும் இல்லை, அப்படிங்கிறனால பதிவு பண்ணலை. இப்போ பிபிஎல் ரிசல்ட் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அது வந்து அந்தளவுக்கு ரிசல்ட் வரலை, உண்மை அதுதான். 50-50 கூட வரல. அது ஏன்னா ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் பிளேயர்ஸ் புதுசாக வந்துக்கிட்டே இருக்கிறதுனால அதை கணிச்சு சொல்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. இருந்தாலும் எனக்கு டைம் கிடைக்கிறப்ப ஒவ்வொரு மேட்ச்சு சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாக்கா இதில் டெஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன். நிறையா பேர் ஜாதகம் பார்க்குறதுக்கு வெயிட்டிங்கில் இருக்காங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்கணும் பதிவு பண்ணிக்கலாம்.
டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கிறேங்க. நீ அடுத்தடுத்து வரப்போகிற மேட்ச்சு என்ன மேட்ச் இருக்கோ அது வந்து அதில் அப்டேட் கொடுப்பேன், ரிசல்ட் சொல்கிற மாதிரி இருந்தால். ஏன்னா இப்போ இந்தியா மேட்ச் முடிஞ்சோடனே அடுத்து எந்த மேட்ச்சுக்கு வீடியோ போடணும் அப்படிங்கிறது இப்போ ஐடியா இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குறோம். நீங்கள் எதுக்கும் டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிவிட்டு அப்டேட் பார்த்துக்கிட்டே வாங்க. தேங்க்யூ.